ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. நான் தேவி. இன்னைக்கு வந்து ஒரு குட் நியூஸ் தாங்க. நம்ம வீட்டு செவல மாடு வந்து கண்ணு போடுற மாதிரி இருக்காங்க. அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாங்க. பொசிக்க மாட்டேன் கூட விடு பாம்பு பூச்சி செவல மாடு வந்துங்க நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின முதல் வரவு, நம்மளுடைய முதல் உறவு அப்படின்னு கூட சொல்லலாம். வந்ததையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிடேரி கன்று போட்டாங்க. அதுவும் நம்ம வீட்டில் வந்து சனையாகி இப்போ ஒரு காளங்கன்றுடி போட்டிருக்குங்க. அதுவும் பால் கறந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து 3வது ஈத்து கன்றுக்குட்டி போட போகிறாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை ஈத்து போட்டாங்க அப்படின்னு சரியாக தெரியல. இது வந்து வியாபாரிகள்கிட்டருந்து வாங்கிட்டு வந்து தான் 2 ஈத்து போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. நம்மகிட்டையும் வந்து இப்போ வந்து இது 3வது ஈத்து கன்றுக்குட்டி போட மடி வந்து லேசாக விட்டுருக்காங்க. அதாவது எனக்கு என்னென்னா, நான் வந்து இதுக்கு ஊசி போட்டனால வந்து மறந்துட்டேன். சரிங்களா, மறந்தனால பால் கொஞ்சம் குறைவா கறக்கும் போதே பால் கறவையை விட்டுட்டேன். அதாவது 3 மாதம் 4 மாதத்துலேயே வந்து கறவை நிப்பாட்டிட்டேன். இப்போ வந்து நானாக தான் அதோட அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேங்க. மடி வந்து லேசாக விட்டுருக்கு, பார்த்தாலே தெரியும் லேசாக விட்டுருக்கு. அதையும் கவனித்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அறையெல்லாம் கொஞ்சம் தளன்னு இருக்க மாதிரி, இந்த தட்டுக்குள்ளையெல்லாம் ஒரு மாதிரி இறங்குன மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கன்று போடுறதுக்கான அறிகுறிகள் இதெல்லாம் வந்து அறையெல்லாம் தளன்னு இருக்கணும். தட்டுக்குழியெல்லாம் இறங்கி இருந்துச்சுன்னா 20 நாளில் 25 நாளில் கன்றுக்குட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மலாம் அப்படி வச்சு தானே மாடு கன்றுக்குட்டி போட போய் மடி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அறிகுறியெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்ட்டு நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேங்க. இது நம்ம வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப எலும்புந்தோலுமாக இருந்துச்சுங்க. நம்மக்கிட்ட வந்து நல்ல தண்ணி தீனி இது ஒன்று மட்டும்தான் இவங்கள்ட்ட வந்து குறைவில்லாமல் தண்ணி தீனி எவ்வளோ கொடுத்தாலும் வந்து குடிப்பாங்கங்க. காம்பு மடி எல்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க. கறவைக்கு வந்து அவங்களாட்டம் நின்றுக்குவாங்க. அந்த இடத்துல தான் வந்து மடி கொஞ்சம் விட்ட மாதிரி எனக்கு தெரியுது. காம்பு வந்து ரொம்ப குட்டியாகவும் ரொம்ப பெருசாகவும் இல்லை, ஓரளவுக்கு. பால் வந்து கறப்பாங்கங்க. பால் கறப்பாங்க அப்படின்னா 1.5 வருஷத்து வரைக்கும் பால் கறப்பாங்க. செனையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து நிற்கவே மாட்டாங்க. இழுத்து செனை நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். கன்றுக்குட்டி போட்டு இவங்கள்ட்ட வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. தண்ணி குடிப்பாங்க, தீனி திம்பாங்க. கரெக்டாக வந்து 20 நாளைக்கு ஒருக்கா பருவத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் என்ன, செனை தான் நிற்க மாட்டாங்க. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் செனையே நிற்பாங்க. 1.5 வருஷம் கழிச்சு ஊசி கன்றுக்குட்டி போட்ட புதுசில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அந்த மாதிரி கறப்பாங்க. பாலெல்லாம் நல்லா கறப்பாங்க. மடியெல்லாம் இவங்களுக்கு வந்து தெரியாதுங்க. உள் மடியாட்டம் இருக்கும். மடி வந்து வெளியே தெரியாது, ரொம்ப கீழே இறக்கி இருக்காது. இது உள் மடியாட்டம் இருக்குங்க. இந்த மாடு வாங்கினதையும் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு செவல மாடு ஒன்று, அந்த மாடு வந்து இப்போ வந்து செனையாக இருக்குது சொல்லி நேற்று ஒரு செனையாக இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தப்பில்ல, அந்த மாடுங்க. இப்போ வந்து இப்படியே வந்து ஒரு மாடு கன்றுக்குட்டி போட்டு அப்புறம் ஒரு 2 மாதத்தில் இன்னொரு மாடு கன்றுக்குட்டி போட்டுச்சு அப்படின்னா, அப்புறம் இன்னொரு மாடு கறவையை நிப்பாட்டிட்டோன்னா அப்புறம் அடுத்து இன்னும் 2 மாதம் கழிச்சு கன்றுக்குட்டி போடுறதுக்கு வந்து ஒரு மாடு, இப்படியே வந்து 3 மாதத்துக்கு ஒருக்க நம்ம வீட்டில் வந்து கன்றுக்குட்டி போட்டுக்கிட்டே இருந்துச்சு, பால் கறந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வீட்டில் வந்து நம்ம பால் வருமானத்தை வந்து சரியாக நம்ம வந்து எடுத்துக்க முடியுங்க. எல்லா மாடும் வத்து மாடாக இருந்துச்சுனாலும் நமக்கு அதில் பயனில்லை. எல்லா மாடும் ஒரே தான் பால் கறந்துட்டு இருந்துச்சு, எல்லாம் ஒரே தான் வற்றி போச்சு அப்படின்னாலும் நமக்கு அதில் வந்து எந்த யூஸுமே இல்லைங்க. ஒரு மாடு கன்றுக்குட்டி போட்டு பால் கறந்துட்டுருக்கா, அப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு இன்னொரு மாடு கன்றுக்குட்டி போட்டு பால் கறந்துட்டுருக்குறா. கன்றுக்குட்டி போடும்போது இன்னொரு மாட்டை வந்து கறவையை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா, ஒரு 7 மாதத்துக்கு மேலே கறவையை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அப்புறம் இவங்களோட பால் குறைய வந்து சரியாயிருங்க. இவங்கள்ட்ட வந்து பாயிண்ட் நல்லா வரும், ரேட்டு வந்து நல்ல பால் ரேட் வரும். எதுக்குமே வந்து சச்ச மாடுலன்னு சொல்லி சொல்லலாம். எல்லாத்துக்குமே வந்து அசால்ட்டாக இருப்பாங்க. அவ்வளோதாங்க. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மாடுங்க.